ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். அதாவது இன்றைக்கி நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். கவிதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்கல்ல, புத்தகம் வாசிக்கிறவங்கள்ட்ட புத்தக வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்க கேட்பாங்க, நீங்கள் இப்படி புக்கெல்லாம் படிக்கிறீங்களா, ஆக்சுவலாக அது உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். நான் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி புக்கு படிக்கணும், சஜஷன் பண்ணுங்கக்கா, இல்லை எப்படி நீங்கள் அந்த புக்கு படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு கவிதை தான். அதில் எனக்கு சில விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, ஒரு புக்கு நினச்சா ஒரு தனி மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையும் ஏன் உலகத்தையெல்லாம் மாற்றும் ஒரு புக்கு நினச்சா. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காரல் மார்க்ஸும் அப்புறம் ஏங்கல்ஸும் எழுதின கம்யூனிஸ்ட் அறிக்கைன்ற புக்கு. அந்த புக்கு உலக அளவில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை அந்த புக்கு கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி அம்பேத்கரோட த ப்ராப்ளம் ஆஃப் த ருபின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு உலக அளவில் ஒரு பொருளாதார கட்டமைப்பை எப்படி அமைக்கணும் அப்படின்றத அந்த புக்கு சொல்லிச்சு. அதுமாரி டீகன்ஸ்ட்ரக்ஷன், ஜாக்வஸ் டெரிடாவோட டீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுடைத்தல்ன்ற புக்கு. அந்த புக்கெலாம் ஒரு இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக அந்த புக்கு படிங்க. என்னென்னா, அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை நீ அப்படியே எடுத்துக்கிடாத. இப்போ திருக்குறள் இருக்குன்னா அதில் ஒரு பொருள் நமக்கு கொடுத்துருப்பாங்க, நீ அதை அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுலேருந்து உனக்கு ஒரு கேள்வி எழணும். இசங்கள்லாம் தோணுச்சுலாம், அந்த இசங்களை பல கோணத்தில் பார்க்குறதுக்கு அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது உலக அளவில் ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு அந்த புக்கு ஒன்று. அப்புறம் நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது உலக பொதுமறை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உலகத்துக்கே ஒரு மனுஷன் எப்படி அறத்தோடு வாழணும் அப்படின்றத அந்த புக்கு கற்றுக் கொடுத்துச்சு. கடைசியில் சொல்லணும்னா, இறையன்போட புக்கெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும். அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் இந்த டிஎன்பிசி, இந்த கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல, அவங்களாம் சிலபஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இவர் புக்கெல்லாம் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவோ இல்லை அட்லீஸ்ட் டிஎன்பிசியில் பாஸ் ஆகிறதாவோ ஆவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நம்ம நினைக்கோம் ஒரு புக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கத்தையே ஒரு புக்கு மாற்றும். அந்த புக்குக்கு அந்த பவர் இருக்குது. அதே மாதிரி நம்ம கவிஞர் நண்பருக்கு புக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு கொடுத்த புக்கில் அந்த புக்கில் ஒரு பூதமே வந்துச்சு அப்படின்னு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு. அந்த கவிதையை நம்ம இப்போ வாசிக்கலாம். வாங்க கவிதைக்குள்ளே போவோம். கவிஞர் போகன் சங்கரோட திரிபு கால ஞானி அப்படின்ற கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதை. முன்பெல்லாம் வீட்டுக்கு வருகின்ற நண்பர்கள் நான் வைத்திருக்கும் புத்தகங்களை எடுத்து போவார்கள். இப்போது கொடுத்தாலும் தவிர்க்கிறார்கள். ஏன் என்று நேற்று வந்த நண்பரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் கொடுக்கிற புத்தகங்கள் எங்கள் வீடுகளை தகர்க்கின்றன. அவை நாங்கள் உறங்கிய பிறகு இரவு முழுவதும் எங்கள் வீட்டின் அறைகளுக்குள் அலைகின்றன. பூட்டிய அலமாரிகளை திறக்கின்றன. முன்னமே நாங்கள் வாங்கி வைத்திருக்கும் வேறு புத்தகங்களை தேடி எடுத்து அழிக்கின்றன. நிலவறைக்குள் இறங்கி அங்கு ஒளிந்திருக்கும் எனது பிற நண்பர்களை கண்டுபிடித்து வெளியே தள்ளுகின்றன. பிறகு சமையலறைக்குள் புகுந்து எங்கள் சாப்பாட்டு மெனுவை மாற்றுகின்றன. மது புட்டிகளை உடைக்கின்றன. தண்ணீர் பானைகளில் வினோதமான கசப்பு திரவத்தை நிரப்பி வைக்கின்றன. உன் புத்தகங்களை படித்த பிறகு நான் ஒரு சித்திர குள்ளனாய் மாறிவிடுகிறேன். எனது காதலர்கள் ராட்சதர்கள் ஆகிவிடுகிறார்கள். நாங்கள் சந்தேகப்படுகிறோம். உங்கள் புத்தகங்களில் ஒரு பூதம் உள்ளது அப்படின்னு இந்த கவிதையை அவர் முடிச்சிருப்பாரு.